சிலுவை தியானம் அப்படின்னு வரும்போது எபேசியர் 1:7 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு அப்படின்னு சொல்லுது. ஆனால் 1:6 பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி வருதுனாக்கா, அவருடைய தயவுள்ள சித்தத்தினாலே புத்திர சுவிகாரர் ஆகும்படி முன்குறித்தார் அப்படின்னு வருது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புத்திர சுவிகாரர் ஆகுவது எப்படி, அது அவருடைய ஒரு தயவுள்ள சித்தத்தினால் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வசனமே அவருடைய மீட்பினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அவருடைய மீட்பு என்று நாம் அதில் பார்க்கணும். அப்போ ஒரு சிலுவையில் மரித்தது எல்லாருக்காகவுமா, நமக்கு மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா அல்லது எல்லாருக்குமா? அது வந்து 2 பதில் இருக்கு. ஆம், இல்லை. எப்படி ஆம் இல்லை? எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டாரா? ஆம். அப்புறம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? இல்லைன்னு ஏன் சொல்கிறோன்னா, அவர் சிலுவையில் அறையப்பட்டது எனக்குத்தான் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது இல்லை. அந்த இல்லை என்ற பதில் எப்படி வருதுன்னாக்கா, அவர் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார் அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கே இல்லை என்ற பதில் தான் வருகிறது. அப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அது வந்து கிருபாதார பலி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலி, நம்முடைய பாவங்களுக்காக அப்படின்னு வருது. நம்முடைய பாவங்களுக்காக அப்படின்னு வந்துட்டு அதற்கு அடுத்த வசனம் அதோட தொடர்ச்சியாக என்ன சொல்லப்படுதுன்னா, நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காகவும் அப்படின்னு ஒரு வசனம் வருது. அப்போ எல்லாருக்காகவும் என்ற ஒரு சொல், எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஒன்று ஆம் இன்னொன்று இல்லை அப்படின்னு சொல்லுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்வு விதமாக இருக்கும். ஒரு அம்மா வந்து குழந்தைகிட்ட சொல்லுவாங்களாம், நீ வெளியெல்லாம் ரொம்ப தூரம் போய் விளையாடக்கூடாதுப்பா, நம்ம வீட்டு வாசல்லையே நீ விளையாடணும். அப்போ பையன் கேட்டால், வீட்டு வாசல்லையேனா எவ்வளோ தூரம் அப்படி? இல்லை நீ ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது, இங்கேயே தான். அப்போ அதுதான் எனக்கு எவ்வளோ தூரம்னு சொல்லு, எவ்வளோ தூரம் நான் போகலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டு ஸ்ட்ரீட்டில், நம்ம தெருவில் ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் மேலே ஒரு சிலுவை இருக்கு இல்லையா, அந்த சிலுவையுடைய நிழல் பாரு எவ்வளோ தூரம் இருக்குன்னு. அந்த நிழல் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் நீ போய் விளையாடலாம். சிலுவையின் நிழல் நமக்கு ஒரு எல்லையை குறிக்கிறது. அதுக்குள்ளேயே விளையாடு, அதுக்குள்ளேயே விளையாடிட்டு வா, அது உன்னை காக்கும், உன்னை காப்பாற்றும் என்று சொல்வதாக நாம் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.